பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஆசை, ஒவ்வொரு கனவு, ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். ஆனால் நம்மளுடைய மீன ராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் காசு பணம்லாம் அப்புறம் சம்பாதிச்சிக்கலாங்க. மனிதர்களை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உறவுகளை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மீனராசி என்பர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக அந்த ஆவணி மாதம் முடிகிறதுக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. அது எந்த மாதிரியான மாற்றம், சாதகமான மாற்றமா பாதகமான மாற்றமா, இந்த காலகட்ட சூழல் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மீனம் அப்படின்னாவே இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கற்பனை திறன் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக ஒரு விஷயம் வீட்டில் நடக்குது அப்படின்னா கூட அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரேஷன் பண்ணி இது அப்படி நடந்தால் அப்படி ஆயிருமோ, இது இப்படி நடந்தால் அப்படி ஆயிருமோ அப்படின்னு யோசித்து அந்த கற்பனை திறன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மீனராசி அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்க யாருக்காவது கடன் கொடுத்தாங்கன்னா அந்த கடன் திருப்பி வாங்குறதுக்கு இவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல். இவங்களே பெரும்பாலும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா யாருக்காவது கொடுத்துட்டாங்க, ஒரு பொருள் உதவியோ ஒரு பணமாவோ நிதியாவோ யாருக்காவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை திரும்ப வாங்குறதுக்குள்ளே இவங்க படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழல், பெரும்பாலும் அவங்களுடைய மனத்தை கஷ்டப்படுத்தினா அதை வாங்குற மாதிரி ஒரு சூழல் இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படிங்கிறத இந்த மீனராசி என்பர்கள் இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த காலகட்ட சூழல் நம்மளுடைய மீனராசிக்கு ரொம்ப யோகமான காலகட்டம், நல்ல ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜென்மசனியோட பிடியில இருந்து நிறைய இன்னல்களையும் நிறைய கஷ்டங்களையும் கடந்த 3-4 ஆண்டுகளாகவே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்போ சனி பகவான் வக்கரகமாக இருக்கிறார். இது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானும் இந்த காலகட்டத்தில் உச்சமாக இருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் நம்மளுடைய மீனராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அவரோடு புதனும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. இது நம்மளுடைய மீனராசிக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் வீட்டுக்குரிய குரு பகவான் உச்சம் பெற்று 4ஆம் வீட்டில் செவ்வாயோடையும் 12ஆம் வீட்டில் ராகு ஜென்மசனியோடு வக்கரக நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் நம்மளுடைய மீனராசிக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் வீட்டில் சுக்கிரன் நீச்சமாகி இருந்து அதுக்கப்புறம் செப்டம்பர் 1க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 8ஆம் வீட்டில் துளாராசியில் ஆட்சி பெற்று அமர போகிறார். ஏன்னா உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்களுடைய துளாராசியில் ஆட்சி பெற்று அமரும் போது நம்மளுடைய மீனராசிக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்மசனியோட பிடியில் ஒரு சில தாக்கல்களையும் ஒரு சில இன்னல்களையும் ஒரு சில மனக்குழப்பத்தையும் எடுக்கிற வேலையில்லாமல் தடையாகவும் பிரச்சனையாகவும் போயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அளவுக்கு சாதகமான காலகட்டம். குறிப்பாக செப்டம்பர் 3க்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யோக பலன் நம்மளுடைய மீனராசிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதன் 7ஆம் இடமான கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால அங்கே உச்சம் பெற்ற புதன் மிகப்பெரிய யோக பலனை நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வழங்கியிருக்கிறார். 6ல் சூரியன் ஆட்சி பெற்று அமர்றதுனால எதிரியை வெல்லக்கூடிய அந்த மனோதைரியம் அதிகமாகும். வழக்கு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே போல் 5ல் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கிறது, ராசியை பார்க்கறது, அனைத்து தடைகளுமே உங்களை விட்டு விலக போகுது. யாரெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சலாகவும் பிரச்சனையாகவும் இருந்தாங்களோ அவங்களே வழிவிட்டு நிற்பாங்க. நல்ல ஒரு யோகமான தருணம் இது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் 6ல் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பணி இடத்துல உங்களுடைய அதிகாரம் கொஞ்சம் அதிகமாகும். பணியில் நல்ல ஒரு பெயர், நல்ல ஒரு பாராட்டு, மேலதிகாரியோட அந்த அன்பு ஆதரவு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய ஒரு யோக பலன் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பும் ஒவ்வொன்றா நிறைவேறதுக்கான எல்லா விஷயமே உங்களுடைய கண்ணில் தென்படும். மறைமுகமாக உங்களுக்கு ஒரு சில சதிகளையும் சக ஊழியர்களால் ஒரு சில இன்னல்களையும் சந்திச்சுட்டு இருந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மறைமுகமாக யாரெல்லாம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களே அவங்களுடைய பாஷையிலே அட்டாக் பண்ணி அந்த காரியத்தை முறியடிப்பீங்க. அந்த அளவுக்கு யோக பலன் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு பாராட்டு, ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
போட்டித் தேர்வுலாம் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மீனராசி என்பவர்களுக்கு அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக செப்டம்பர் 3க்கு பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் வீட்டில் புதனும் உச்சம் பெற்று இருக்கிறார், சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமான இடத்துல வந்துருக்கிறார். அதனால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக ஒரு சிலர்கிட்ட ஒப்பந்தத்துக்காக கையெழுத்துக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒப்பந்தம்லாம் அந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 5ல் குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறது, 9, 11, 1 இந்த இடத்த பார்க்கறது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிறப்பு, வருமானம் அப்படின்னே சொல்லலாம். வருமானத்துக்கான எல்லா வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். நீங்கள் வழியை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பழைய கடன்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும். கடன் வாங்கும்போது ஒரு சில இன்னல்களையும் ஒரு சில பிரச்சனைகளை அனுபவிச்சிடும். அதையெல்லாம் சரி செஞ்சு திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து வைப்பீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு இருக்கிறதுனால பரிபூரணமாக அவருடைய பார்வை உங்களுடைய குடும்பத்தின் மீது விழறதுனால உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியமோ புத்திரபாக்கியமோ அல்லது ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வோ நடக்கக்கூடிய யோகம் இந்த மீனராசி என்பர்களுடைய வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ம ராசியில் சனி பகவான் வக்கரகமாக இருக்கிறதுனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. யாருக்கிட்டையும் குடும்ப உறவுங்கிட்டையும் சரி, உங்களுடைய நெருங்கிய உறவுங்கிட்டையும் சரி, வார்த்தைகளை தடிமனாக எந்த இடத்துலையும் பயன்படுத்த வேண்டாம். நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான கிரக அமைப்பு இந்த மீனராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். காதல் விவகாரங்களில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்கள் வருகின்ற நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் செப்டம்பர் 1லேருந்தே பார்த்திங்கன்னா சாதகமான இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். 8க்கு பிறகு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 8க்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்று அமர போகிறார். புதனும் அங்கே 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர போகிறார். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 5ல் குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். போட்டித் தேர்வுலாம் எழுதுனீங்கன்னா கூட அதில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சிறந்த மாணவர் அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு இந்த மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். உயர்கல்வியை தொடர முடியாமல் இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் உயர்கல்வியை தொடருவீங்க. அதற்கான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். குறிப்பாக ஒரு சில மீனராசி என்பவர்கள்லாம் ஆராய்ச்சி சார்ந்த படிப்பு தான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை தேர்ந்தெடுக்கிறதுக்காக வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு அந்த சார்ந்த படிப்புக்கான ஒரு நல்ல வழி கண்ணில் தென்படும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். 6ல் சூரியன் இருக்கிறதுனால பெரிய அளவு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனையோ பாதிப்போ பெருசாக வராது. இருந்தாலும் சனி பகவான் வக்கரகமாக இருக்கிறதுனால உடல் அசதி, கை கால் வலி, நரம்பு சார்ந்த சின்ன சின்ன உபாதைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மீனராசிக்கு ரொம்ப யோகமான காலகட்டம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மீனராசிக்கு ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டம். ஜென்ம சனி, அதோடு சனி பகவான் வக்கரகமாக இருக்கிறார். புதனும் வந்து உச்சம் பெற்று கன்னிராசியில் அமர போகிறார். அதோடு கூட குருவும் வந்து சாதகமான இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய ராசியில் உச்சமாகக்கூடிய சுக்கிரனும் வந்து துலா ராசியில் உச்சம் பெற்று அமர போகிறார். இந்த காலகட்டம் நம்மளுடைய மீனராசிக்கு ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தில் இறங்கினாலும் கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் நிதானமும் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு திசையிலேருந்து ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் அந்த பக்கம் இருந்து வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்டிலேருந்து வடகிழக்கு திசையிலேருந்து ஒரு சாதகமான தகவல் வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மீனராசி என்பர்கள் குரு தட்சிணாமூர்த்தியும் சுப்பிரமணியரையும் வழிபட்டுடுவாங்க. அதுவும் பாலசுப்ரமணியரை வழிபடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் இதை வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதோடு கூட வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களோ அல்லது மஞ்சள் நிற வஸ்திரமோ சாற்றி வழிபட்டுடுவாங்க. ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். இது ஜென்ம சனி காலம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய மீனராசி என்பர்கள் சனிக்கிழமையில் சிவபெருமானுக்கும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டுடுவாங்க.
அதனால் இந்த சனி பகவானுடைய வக்கரத்தோட தாக்கம் கொஞ்சம் குறையும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக அமையறதுக்கு சிவபெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் 3 முறை எங்களுடைய கமெண்டில் பதிவிடுங்க. அப்படி பதிவிடும்போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கட்டாயம் நடைபெறும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.